Good morning to one and all present here. Today we will discuss about smartphone operating system in case study. Why we are using Android operating system, why we are using Mac OS operating system, what are all the difference between the Android operating system and iPhone operating system. Today we will discuss. It is about Android. Android play open source for operating system. It's widely performs like Linux kernel and Google Maps, Gmail, Drive, etc. It's all about smartphone like Samsung, Motorola, and lots of Android phones. And it's developed by Google Inc. in the year 2005. Android is free to use and modified some features. That is a major part in Android, and it offers friendly, customizable Android portals like Play Store, Gmail, YouTube, and Google Maps, etc. Android supports millions of apps available in Play Store like productivity tools, and it's easy to switch buttons. Like it is also safe devices from threats. ஸோ கைஸ் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு கேஸ் ஸ்டடி பார்க்க போகிறோம். ஸோ அந்த கேஸ் ஸ்டடி வந்து எதுக்காகனா ஆண்ட்ராய்டை வந்துட்டு ஏன் ஸ்மார்ட்னு சொல்லி போடுறாங்க, அது ஸ்மார்ட் ப்ராசஸ் ஆகிறதுக்கு இந்த ரீசன் அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட். ஸோ இந்த கேஸ் ஸ்டடியோட மெயின் கான்செப்ட் வந்துட்டு ஆண்ட்ராய்டு ஏன் எல்லாரும் ஸ்மார்ட்னு சொல்லி சொல்கிறாங்க, ஸ்மார்ட் ஃபோன் சொல்லிட்டு ஏன் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி இருக்கும். ஸோ எல்லாத்தையும் வந்து தெரியுமா? ஸோ நானே வந்து நான் வந்து சொல்கிறேன். ஆண்ட்ராய்டை வந்துட்டு ஏன் ஸ்மார்ட்னு சொல்கிறாங்கன்னா அதோட ஹார்ட்வேர் அப்ளிகேஷன் தான் நான் மட்டும் இல்லை, மல்டிபிள் ஹார்ட்வேர் வந்துட்டு கம்பேர் பண்ணியிருக்கிற ஒரே ரீசன் தான் ஸ்மார்ட்னு சொல்ல மாட்டாங்க. அது ஸ்மார்ட்னு சொல்கிறதுக்கான மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ ஆண்ட்ராய்டு வந்துட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது, அதனால தான் நம்ம ஸ்மார்ட்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு எங்கள் டீம் மெம்பர்ஸ் ஃபுல்லாகவே வந்துட்டு ஆண்ட்ராய்டு பற்றி வந்து எக்ஸ்ப்ளனேஷன் தான் கொண்டு போகிறாங்க. அந்த எக்ஸ்ப்ளனேஷனில் ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா சிமியன் ஓஎஸ்ன்னு சொல்கிற ஓஎஸ் இருக்குது. அந்த ஓஎஸோட வந்துட்டு ஓவராலாக வந்து அதை அங்கிள் ஆஃப் ஓஎஸ்ன்னு சொல்லுவாங்க. என்னதான் வந்துட்டு ஏன்ஷியன்ட் டைமில் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் அதுக்கப்புறம் ரீசெண்ட் அப்டேஷன் வந்துட்டு சிம்பியன் ஓஎஸ் வந்துட்டு இப்போ வந்துட்டு மோஸ்ட்டாக யூஸ் பண்ணாத சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்துட்டு 3 டைப்ஸ் ஆஃப் ஓஎஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். விண்டோஸ் யூஸ் பண்ணுறோம், ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுறோம், அந்த ஐஓஎஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ விண்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான மல்டிபிள் ஸ்க்ரீனிங் அப்ளிகேஷன்ஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். விண்டோஸ் வந்து நம்ம ரீசெண்ட் லேப்டாப்ஸ்லாம் பார்த்துருக்கோம். லேப்டாப்ஸ்லேயே எங்களுக்கு இருக்கும் விண்டோஸ் யார் வந்து ஓஎஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. விண்டோஸ் ஆண்ட்ராய்டு ரெண்டுமே வந்துட்டு லினக்ஸ் பேஸ்டாக வந்து ஆப்ரேட் ஆகுது. ஸோ ஓவரால் வந்துட்டு ஒவ்வொரு ஸ்பெசிஃபிகேஷனும் ஒவ்வொரு ஆண்ட்ராய்டு ஒவ்வொரு ஓஎஸ்க்கு வந்து இருக்குது. ஆண்ட்ராய்டுங்கிறது கஸ்டமைஸ் பண்ணிக்கிறது, விண்டோஸுங்கிறது மல்டி ஸ்க்ரீனிங் இருக்குது. அண்ட் தேர்ட் வந்துட்டு ஐஓஎஸ் வந்துட்டு ஓவரால் செக்யூரிட்டி பர்பஸ் அண்ட் ஐஃபோன் பேஸ்ட் சிஸ்டம். ஸோ என் டீம் மெம்பர்ஸ் வந்துட்டு ஓவராலாக 1 by 1 வந்துட்டு ஒரு டீட்டெயில் எக்ஸ்பிரஷன் பண்ணுவாங்க. தேங்க்யூ. Hello everyone, I am Santosh from AITS department. நான் வந்து என்ன சிபிஎன் ஓஎஸை பற்றி நான் சொல்ல போகிறேன். சிபிஎன் ஓஎஸ் வந்து அங்கிள் ஓஎஸ்ன்னு கன்சிடர் பண்ணுவாங்க. அது வந்து டெவலப் பண்ணது வந்து 1998 அண்ட் வந்து ஆஃபன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சது வந்து 2000s யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அது வந்து ஜாயிண்ட் வெஞ்சரில் தான் வந்து க்ரியேட் பண்ணாங்க. நோக்கியா, மோட்டரோலா சிபிஎன் ஓஎஸ் க்ரியேட் பண்ணாங்க. அண்ட் அங்கிள் ஓஎஸ் அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணுற காரணம் என்னன்னா அவங்க தான் ஃபஸ்ட்டு ஜாவா இன்டெகிரேஷன் ஓஎஸில் வந்து ஜாவா இன்டெகிரேஷனை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு அந்த நிறையா ஆர்கிடெக்சர் இருக்காங்க, ஃபார்ம் நிறைய இருக்காங்க. அண்ட் பாஸ் பண்ணுறோம் சிபிஎன் ஓஎஸ் வந்து மெயினாக யூஸ் பண்ணதுக்கு காரணம் வந்து அதோட மெயினான ஃபீச்சர்ஸ் கீ ஃபீச்சர்ஸ் என்னென்னா ஈஸி கஸ்டமைசபிள் அண்ட் வந்து மல்டி டாஸ்கிங் ஈஸியாக சப்போர்ட் பண்ணும். அண்ட் வந்து ஜாவா சப்போர்ட் நிறையா ஜாவா டெவலப்பருக்கு எஃபிஷியண்ட்டாக டெவலப் பண்ணுற அப்ளிகேஷன் டெவலப் யூஸ் பண்ணுறது வந்து யூஸ் ஆச்சு சிபிஎன் ஓஎஸ். அண்ட் வந்து தேர்ட் பார்ட்டி இன்டெகிரேஷன் வந்து ஈஸியாக இருந்துச்சு. இது வந்து ஒரு ஓஎஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்கிடெக்சர்லேயே வந்து ஒரு பாயிண்டாக ஆக்ட் ஆச்சு. அண்ட் வந்து விண்டோஸ் ஓஎஸும் அண்ட் ஐஓஎஸும் வந்ததுனால இதோட டவுன்ஃபால் ஃபேஸ் பண்ணிச்சு. இப்போது கரண்ட்டில் வந்து சிபிஎன் ஓஎஸ் வந்து ரொம்ப ஆஃபன் யாரும் யூஸ் பண்ணுறதில்ல, கொஞ்சம் ரேஞ்ச் ஆஃப் பீப்புள் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ. Hi all, today I am going to talk about Windows Mobile. So Windows Mobile was originally
originated in the year 2000 and it was originally based on Windows CE. The versions of Windows Mobile are version 2005, 0.5, 5.0, 6.0, etc. And it also has the PDA smartphones are the basic versions of it, and it also looked like so the resemblance of the Windows Mobile is like it looked a lot like the mini version of the desktops as well as mobile. The developers used it for the .NET programming, C, C++, and etc. Thank you.